நீ அங்கே ஒரு வாரம் தங்கினால் நான் உனக்கு 100 கோடி தருவேன். 2 போர்ட்டல்களில் ஏதாவது ஒன்றைத் தேர்ந்தெடுக்கவும். தேர்ந்தெடுத்தால் நீ முழுமையாக வெறிச்சோடிய ஒரு நகரத்தை பார்க்கப் போகிறாய். அங்கே யாரும் வாழவில்லை, முற்றிலும் காலியாக. முழுமையாக வெறிச்சோடிய சாலைகள், எந்த விலங்குகளும் இல்லை. நீ விரும்பினால் யாருடைய வீடுகளையும் பொருட்களையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் கவனமாக இரு, இங்கே பல அபாயங்கள் இருக்கின்றன. முதலில் கண்ணாடியை தொடாதே, உள்ளே யாரோ கத்துகிறார்கள். நீ தொடினால் அவர்கள் உன்னை உள்ளே இழுத்துச் சென்று என்றும் திரும்ப முடியாத ஒரு உலகத்தில் சிக்க வைத்து விடுவார்கள். நல்ல கண்ணாடிகள் பல இருக்கின்றன, ஆனால் ஏன் அபாயம்? எதையாவது கொண்டு அதை உடைத்துவிடு. இரவு வந்ததும் கதவுகளை பூட்டிவிடு, லைட்ஸை எரிய வைத்திரு. இல்லையெனில் அவர்கள் உள்ளே நுழைந்து விடுவார்கள். வெளியே போக வேண்டியிருந்தால் எப்போதும் தீப்பந்தம் எடுத்துச் செல். அது அணைந்துவிட்டால் நீ உயிரிழந்து விடுவாய். அவர்கள் மெதுவாக இருப்பார்கள், ஆனால் மிகவும் அபாயகரமானவர்கள். அவர்கள் உன்னை பிடித்தால் கற்பனைக்கு புறம்பான கொடுமைகளைச் செய்வார்கள். உணவும் தண்ணீரும் கவனமாக பாரு, கெட்டுப்போய்விட்டதா என்று சோதிக்கவும். கடைசி நாளில் நீல வாயில் தோன்றும், அதில் குதித்துவிடு. வாழ்த்துக்கள், நீ உயிர் பிழைத்தாய். 2வது வாயில் சிவப்பு, அதில் குதித்தால் அழகான ஒரு தமிழ் கிராமம் தெரியும். ஆனால் மனிதர்கள் விலங்குகளைப் போல நடந்து கொள்கிறார்கள். ஆடுகள்தான் நாகரீகமாக வாழ்கிறார்கள். இந்த உலகத்தில் ஆடுகளே உணவுச் சங்கிலியின் உச்சியில் இருக்கிறார்கள். அவர்கள் உன்னை பேசுவதைக் கண்டால் உடனே வெட்டி விடுவார்கள், ஏனெனில் இங்கே மனித பிரியாணி பிரபலமாக உள்ளது. அவர்கள் உன்னை அறுவடை மாடங்களில் பிடித்தால் கொன்றுவிடுவார்கள். அவர்கள் மிகவும் அபாயகரமானவர்கள். ஆனால் நகரத்தில் இருந்தால் நீ பாதுகாப்பாக இருப்பாய், ஏனெனில் அவர்கள் நாகரீகமாக இருப்பதால் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டார்கள். பயம் வந்தால் நட்பு காட்டிவிடு, அவர்கள் உன்னை கொல்லலாமா என்று யோசிப்பார்கள். அல்லது ஒரு சைவ ஆட்டின் அருகிலிரு. சிவப்பு வாயில் தோன்றும், அதில் குதித்து தப்பிவிடு. நீல வாயிலை தேர்ந்தெடு அல்லது சிவப்பு வாயிலை தேர்ந்தெடு, உன் விதி அதில் முடிகிறது.